ஸோ எப்போதுமே வந்து பெண்கள் வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்கணுங்கிறீங்க. ஆமாம், ஃபுல்லாக போடவே கூடாது. வெயிட் ஓவராக இருக்கக்கூடாது. அது உடல் ரீதியாகவும் பிரச்சனை தான். ஏன்னா வெயிட் அதிகமாக போடுறவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வரும், கர்ப்பப்பை வளர்ச்சி அடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்துல பீடிங் சரியாக போகாது, அப்புறம் இனப்பெருக்கம் குழந்தை உருவாகாது. அதனால் பெண்கள் பொறுத்த வரைக்கும் நேர்களே அதிகமாக வெயிட் போடாதீங்க. அப்படி வெயிட் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உடற்பயிற்சி மூலிமாவும் உணவு கட்டுப்பாட்டு மூலிமாவும் நீங்கள் வந்து அந்த வெயிட்டை குறைச்சி கணவனுக்கு ஏற்ற மாதிரி பரவாயில்ல நம்ம மனைவி ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருக்குது அப்படின்ற ஒரு உருவாகிற மாதிரி நீங்கள் கடைபிடி. அதுக்காக பட்டினியாக இருக்க தேவையில்ல, அதுக்காக சாப்பிடாம இருக்க தேவையில்ல. இப்படி நீங்கள் சொல்லிட்டு பார்த்தா டெய்லி எல்லா பெண்களும் கோயிலில் விரதம் தான் எடுக்கணும். எல்லாரும் விரதம் இருக்கணும். நடங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, கண்டதை சாப்பிடாதீங்க, கண்ட நேரத்தில் தூங்காதீங்க, அப்படியே உடம்பு போட போகுது. வாய் கட்டுப்பாடு இருந்தால் மனிதன் ஆரோக்கியமாக இருக்கலாம். வாய் கட்டுப்பாடு மீறிட்டோம் அப்படின்னா மனிதனுக்கு ஆரோக்கியம் போயிடுச்சு. அது மாதிரி தான் பெண்களும். வாய் கட்டுப்பாடு இருந்தீங்கன்னா அழகாக இருப்பீங்க, வாய் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அழகு மாறிடும், உடல் மாறிடும், தோற்றம் மாறிடும்.